குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் 12th மேக்ஸ் சமச்சீரில் வந்து பாருங்கள் தேர்டு சம் பாருங்கடா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A particles moves along a line according to the law S of t equal to 2t cube minus 9t squared plus 12t minus 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு S of t எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த டைம்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டைம் அப்படின்னா ஈக்குவல் டு 0 வச்சு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இட் இஸ் a சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷனாக வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ S of dash t equal to 3 2s are 6t squared minus 9 2s are 18t ப்ளஸ் 12. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0 வச்சுக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் எல்லாமே 6 காமனாக இருக்கிறதுனால 6 காமனாக வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ t ஸ்கொயர்டு மைனஸ் 3t ப்ளஸ் 2. ஓகேவாப்பா? 18tயில் 3t ப்ளஸ்ஸு 2. இதுதான் இதோடது. நம்ம ஈக்குவல் டு 0னா இதை நம்ம எனக்கு தெரியுமில்லப்பா, ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், டீயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 1 2s are 2, ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கலாமா? ஓகே. அப்போ t -1 t -2. அப்போ டீயோட வேல்யூ t ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 1, 2. இதுதான் இதோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகே. செகண்ட் வந்து பாருங்கள், ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ். லாஸ்ட்டு 4 செகண்டில் வந்து அந்த இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து பாருடா, இதில் வந்து பாருங்கள் எப்படி 4 செகண்ட் வந்து இது ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 4 செகண்ட்ஸ் எப்படின்னு பாருங்களேன். நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸு. சரியாப்பா? இது எப்படி பாருங்கள், ABCD 4 ரேஞ்சுக்கு நம்ம வச்சுக்கிறோம். A வந்து 0ன்னு வச்சுக்கலாம், B வந்து 1ன்னு வச்சுக்கலாம், C வந்து 2ன்னு வச்சுக்கலாம், D வந்து 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். S of 1லேருந்து 0வா மைனஸ் பண்ணால் அதுக்கு இடப்பட்ட தூரம் S of 1 மைனஸ் S of 0. சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ்னால எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ S of 2லேருந்து 1 போகிறோம். S of 2 மைனஸ் S of 1 எல்லாமே மாடுலஸ்குள்ளே தாண்டா வரணும். மாடுலஸ் போட்டுக்கோங்க. S of 4 மைனஸ் S of 2. ஓகேங்களா? S ofனா நம்மளோட எஸ்ஸோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன இருக்குது, S of t ஈக்குவல் டு என்ன வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்களாக்கும், இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2t க்யூப் மைனஸ் 9t ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 12t மைனஸ் 4. இப்போ அதை இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எல்லாத்துக்குமே 0 வந்துடும். வேல்யூ மட்டும் அப்படியே இருக்கும். -4 மட்டும் அப்படியே இருக்குமா? ஸோ என்ன ஆகும், ஃபஸ்ட் ஒன்றுக்கு -4 இஸ் ஆன்சர். செகண்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 வந்து 2 × 1 த க்யூபு மைனஸ் 9 × 1 த ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 × 1 ப்ளஸ் -4. அப்போ 2 -3 -9 ப்ளஸ் 12 -4. சப்ட்ராக்ஷன் பண்ணோமா என்ன கிடைக்கும், 1 கிடைக்கிது நமக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து S of 2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 to the cube மைனஸ் 9 to the ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 2 -4. 8 2s are 16, 9 4s are 36 வருமா? 16 minus 36 plus 24 minus 4. சப்ட்ராக்ஷன் பண்ணுமா? ஓகே. எல்லாமே வந்து 0 ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், S of 4 அப்ளை பண்ணலாம். S of 4 அப்ளை பண்ணமாக்கும் 2 the 4 the cube 9 4 the squared plus 12 4 minus 4. 12னா 64 into 2 minus 16 into 9. அப்புறம் 12 4s are 48 minus 4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 128 கிடைக்குதா? மைனஸ் 144. ஓகே. ப்ளஸ் 48 மைனஸ் 4. இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 28 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். இதில் 146 146 28 தான் இதோட ஆன்சர். ஓகேவாப்பா? நமக்கு இதில் எல்லாம் ஃபங்க்ஷனில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ S of 1 மைனஸ்னால் 1 மைனஸ் 4 சாரி 1 மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது மாடுலஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்களாக்கும் ப்ளஸோட வேல்யூ தாண்டா வரும். செகண்ட் வந்து S2 மைனஸ் S2க்கு 0, S1க்கு 1.
நான் மாற்றி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்னென்னா -1 -4ன்னு போட்டேன்னா ஓகேவா. அடுத்து வந்து S ஆஃப் 4 - 2 4 வந்து என்னது 28 -0 வருமா. அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் மாடுலஸில் இருக்கிறதுனால அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ப்ளஸில் எடுத்து ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுச்சு. சரிங்களா. அப்போ மாடுலஸில் இது 5 வரும், இது வந்து என்னென்னா 1 வரும், இது வந்து 28 வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 34 கிடைக்குது. இதுதான் செகண்ட் ஒன் ஆன்சர். சரியாப்பா. இதில் வந்து -4 -1 கிடையாது, 1 + 4 வரும். இது 1 - 0ன்னு வரும். எல்லாம் போட்டுக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க அதை. அடுத்து மூணாவது வந்து என்னென்னா சேஞ்ச் அக்சலரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அக்சலரேஷன்னா இதுக்கு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா. இதில் வந்து ஈக்குவல் டு 0 வெலாசிட்டியோட ஃபார்முலா திரும்பிலடா பாருங்கள். இப்போ சேஞ்ச் அக்சலரேஷன் சொன்னால் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது போடும்போது 6 2 12t -18 இப்படின்னு நிப்பாட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம இருக்கோன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு 0 வெலாசிட்டியாக இருக்கும்போது நமக்கு எத்தனை செகண்ட்ஸ் கிடைக்குது, 1, 2 செகண்ட்ஸ் கிடைக்குதா இல்லையா. அப்போ 2 வந்து இதில் 1 2 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் we get ஆன்சர். t இருக்க இடத்துல 1 2 மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரியாப்பா. ஸோ அப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது S வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. அதனால் 1 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது S ஆஃப் 2 ஈக்குவல் டு 1ல் சப்ஸ்டிட் 12 × 1 -18 நமக்கு போடும்போது என்ன கிடைக்குதுன்னா 12 - 18 -6 கிடைக்குதா. அதே மாதிரி S ஆஃப் 2 இருக்க இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணால் 12 2 24 -18 +6 கிடைக்குது. மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதுதான் அது வேல்யூ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்டா. 6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.